வணக்கம். வாங்க லதா வியூஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா வெந்தய குழம்பு. இது ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியும் கூட. அதுக்கு நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஊற வச்சுக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதிலே சீரகமும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகா ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து இதில் சேர்த்துக்கிறேன் நான். பூண்டு நல்லா கிறிஸ்பி ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தோலை உரித்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மேல்முடி தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடுங்க. தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போது அதே சட்டியில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நான் வடகம் கடுகு 2 சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை கடுகு மட்டும் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயம், அதையும் இது கூடவே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கிறிஸ்பி ஆகணும் வெந்தயம். அதுக்கப்புறம் இதிலே இன்னும் கொஞ்சம் பெருங்காயப்பொடி, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் வெந்தயக்கீரை, அதாவது கஸ்தூரி மேத்தி, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தனி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறமா குழம்பு தூளும் சேர்க்கணும். இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி அந்த இது தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். அதில் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கோங்க. எப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் குழம்பு. இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெல்லம் எதுக்குன்னா அந்த வெந்தயத்தோட கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கும். ஆனால் கசப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க, குழம்பு அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். தோசை இட்லி கூட சூப்பராக இருக்கும். சாதத்தோடு தான் இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காமல் லதா வியூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.